ஃபுல்லாக காலையில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வேலையெல்லாம். மரத்தெல்லாம் அப்புறம் முன்னாடி இதெல்லாம் வெட்டிட்டோம். அதெல்லாம் வீடியோ எடுக்கல. சரி இப்போ எடுத்துக்கலாம்ண்ணா. சொனப்பூச்சி ஓவராக இருந்ததா, அதனால வெட்டிட்டோம். அடுத்து பின்னாடியும் இருக்கு சொனப்பூச்சி, அதான் அடுத்து வெட்ட போகிறோம். தழை ஒரே தழை அள்ளிட்டு போய் பின்னாடி போட்டாங்களா, அதனால குப்பை ஓவராக இருக்கு. அடுத்தது வந்து மரத்தை வெட்டிட்டு இருக்காருங்க. இந்த மரத்தால் தான் அவ்வளவுமே பிரச்சனையே. இதை இப்போ இழுக்கிறது தான் பெரிய ரிஸ்கே. அடுத்து வந்து நான் டீ போட்டுட்டு இருக்கிறாங்க. என் மாமனார் டீ கேட்டாரா, அதனால போட்டுட்டு இருக்கேன். பாத்ரூமையே இடிச்சு தள்ளியாச்சு. ஏன் மாமா பாத்ரூம் இடிச்சா? உப்பு எதுக்கு கேக்குறீங்க? உப்பு எதுக்கு? என்னடி சொனப்பூச்சா? ஆமா. வேணாம், அங்கெல்லாம் போய் நசுக்க வேணாம், அங்க அதிகமா இருக்கு சாமி. டீ குடிச்சிட்டு இருக்கோம். மரத்தை வெட்டி தள்ளிட்டு எனக்கு பயம், அந்த மரம் எங்க கீழே வந்துருமோ பக்கத்து வீட்டில் வந்துருமோ. கடைசியில் வெட்டி எடுத்துட்டோம். நான் எங்கள் பல பிளான் பண்ணி டீ குடிச்சோம். அடுத்து போயிட்டு அதை துண்டு போடணும். இப்போ ஏன்னா பக்கத்து வீட்டுல விழுந்தா 4000 செலவாயிடும். கையில காசு இல்லாம அது ஒரு பயம். கடைசியில் வெட்டியாச்சு. இப்போ போயிட்டு அடுத்து சின்ன சின்ன வேலைலாம் இருக்கு. இங்க பாருங்க, எங்க பாத்ரூம் திரும்ப கட்டி தந்துருவோமா அழகா நீட்டா. ஒரு வருஷம் சோப்புன்னு வரையா? இதே பாத்தீங்களா, இந்த பட்டாம்பூச்சி எங்க செடியில தான் அதிகமா உருவாகுது. எப்படி மாமா உடைஞ்சது? இந்த சுடு தண்ணி. ஐயோ, அது ஏன் இடுக்கிற? அப்படி அதுலதான் இந்த பட்டாம்பூச்சி இருக்குல்ல. சொனப்பூச்சி அதிகமா ஒத்திருச்சுங்க, அதனால சுடு தண்ணியில. எதுவும் இல்ல மாமா? முடிஞ்சதா? ஏன் மாமா? கைய அரிக்குதுங்க அவருக்கு ஓவரா, அதனால சுடு தண்ணியில நினைக்கிறாங்க. தண்ணி சூடா இருக்குங்களா? நல்லா சுட வச்சோம். எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. அவரே எங்கள் அப்பா வர உடம்புலாம் அரிக்க வைக்க பாருங்க. இதுதான் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்விம்மிங் பூல் ஏரி. இது உள்ளேருந்து தான் அந்த பாம்பு எல்லாம் இங்கே உள்ளே வரதுக்கு வரும். ஏன்னா சாக்கடை இல்லை, அதனால உள்ளே வந்துட்டே இருக்கு. இங்கே பாருங்க, இந்த மரத்தை தான் வெட்டி போட்டுருவோம். இங்கே இருந்ததெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஃபுல்லாக சொனப்பூச்சி தான். டோட்டலாக கிளியர் ஆயிடுச்சு. இப்போ தோட்டமே இதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் கொல்லைக்கு கிளம்புறோம். அங்கே கொல்லைனா கொல்லைக்கு இல்லை, எங்களோட தோட்டத்துக்கு போகிறோம். அங்கே வந்து நிறைய மரம்லாம் வந்து மோசமாக கிடக்கு. மாமரம் சுத்தமாக காய்க்கவே இல்லை. எப்பவுமே வருஷம் ஒரு 20 கிலோவாவது காய்ச்சிடும். இந்த வருஷம் சுத்தமாக காய்ப்பே இல்லை. ஃபுல்லாக ஏன் அப்படி நிற்கிறேன் பார்க்காதீங்க, அவளுக்கு உடம்பு சரியில்லை. நைட்லேருந்து இப்போ தான் ஆள் கொஞ்சம் தெளிஞ்சிருக்கா. இந்த காய்ச்சல் எங்கள் மொத்தம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுதான் இப்போ கொல்லைக்கு போகிறோம். க்ளீன் வந்தாச்சு. சுத்தம் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு வந்தால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பாட்டி கூட பாட்டி கதை அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இதுக்கு தான் வந்தீங்களா 2 பேரும்? இந்த இடமே கொஞ்சம் ரொம்ப வறட்சியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. பச்சை பசேர்னு கிடக்கும். ஆமாம், ஏன்னா அதுதான் சொல்லிட்டேன் நான் ஸ்டார்டிங்கில். குள்ளாய் கொஞ்சம் வீக்கு, ஹெல்த் ப்ராப்ளம், வேறு ஒன்றும் இல்லை. கொளுத்தி விட்டாச்சு. இந்த காஞ்ச இலையெல்லாம் கொளுத்தி விட்டு உட்காந்துக்கிட்டாங்க. நீ நெருப்பு விளாடாச்சுவா? இப்பா வேலை செய்யுது புல்ல. ஏமா என்னம்மா வேலை செஞ்சுட்டு இருக்கு புல்லுக்கு? உடம்பு ஒன்றும் முடியலங்க, இருந்தாலும் அது எரியறதுக்குள்ள அது கூடவே கூட்டி தள்ளி வருது. சிவா, நீ எட்ட வா, நெருப்பிட்டு போத. 2 மரத்தை க்ளீன் பண்ணிட்டாருங்க. அந்த மரமும், ஏன்னா மாமரத்து மேலே வெயில் பட்டால் தான் இந்த வருஷம் அது காய்க்கும். என்ன பாருங்க. ஏமா அப்புறம் என்ன? அதை உட்காந்து தான் இருப்ப நீ. அப்புறம் என்ன புதுசாக வேலை செய்யற? இங்க பாத்தீங்களா, இது பாக்குறதுக்கு நெல்லிக்காய் இருக்கும், அதுக்குள்ள பிடிச்சி எடுத்துட்டாரு. இது என்ன, இதெல்லாம் சாப்பிடலாம் கூடாது இல்ல? இல்ல மாமா, தேக்க விதை திம்மாங்களா? அறிவு கட்டவளா? தேக்க வர கனமா இருந்து வச்சா
எதுக்கு இது எண்ணெய் ஆட்டுவாங்களா? ஓ வா வா இந்தாண்ட வந்துரு வா. வீடியோல சொல்லிடு எங்க வந்திருக்கோன்னு. சொல்லு கொல்லைக்கு சுத்தம் பண்ண வந்திருக்கோம். கொல்லை இல்லடா. சொல்லு. அவ்வளோ டயர்ட் ஆகிடுச்சிங்கனால தண்ணி பிடிக்க போகிறோம். பக்கத்தில் மோட்ரு ஓடுற மாதிரி இருக்குது, அதனால் போகிறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளைமேட்டே மாறி போச்சு, மழை வர்ற மாதிரி இருக்குது. நாங்கள் கிளினிக் ஒரு ஆரம்பித்தா தான் வந்து மழையே வரும். வாங்க கத்தாத வாச்சு வா. மோட்டரில் தண்ணி பிடிச்சிட்டு வர வேண்டியதான். எனக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் பசுமையாக இருக்குது, அந்த கிராமத்து ஃபீல் வருங்க. இங்கே தான் அதை பாருங்க, அங்கே ஒரு ஒயிட் கலரில் ஒரு லைட்டாக பில்டிங் மாதிரி ஒன்று தெரியுதா? அதுக்கு நேராலாம் ஃபுல்லாக வெறும் குப்பை குப்பை. அதுக்கு பக்கத்தில் வந்து இது சுடுகாடு. ஒன்றும் இல்லை போ. மரத்தை கழிச்சு விட்றாங்க, எல்லாம் ரொம்ப கீழே இருந்ததெல்லாம் வெட்டியிருக்காங்க. வாசி வா, ஹே வா போகலாம், தண்ணி குடி வா. போங்க போய் தண்ணி பிடிச்சிவாங்க சீக்கிரம். நீ பேசுறது கேட்காத பாப்பா, நண்டுலாம் இருக்கும் போ. யாருமே பார்த்துக்க மாட்டாங்க பாரு, போடி பைத்தியம். பார்த்தீங்களா, இந்த சைடு ஃபுல்லாக அறுக்கிற கண்டிஷன் வந்துருச்சு. இந்த சைடு இப்போ தான் பூ வைக்குது, ஏதோ 2 ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி. இப்போ டைமிங் தப்பு போல். அப்புறம் அங்கே ஒரு அரச மரம் இருந்ததுல, அந்த அரச மரம் தான் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து கீழே வந்துச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மரம். அதுக்குள்ள ஒரு கோயில் இருந்தது, அந்த கோயிலுமே இடிஞ்சு விழுத அளவுக்கு வந்துச்சு. இப்போ அந்த ஒரே ஒரு கிளை தான் நிற்கிது. அது மழை தண்ணி செம்ம பெருசு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். மாமா போகலாமா? அடுத்தது கிறுக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டா. என்ன பண்ண போகிறேன்? இந்த மஞ்சள் கரிசாலை இருக்குல்ல, கொடி கொடியாக ஓடும் பாருங்க கீழே, அதுலேருந்து பூவை பிடிச்சிட்டு வந்து இவங்க காதில் போடுறாங்களாம். நல்லா இருக்குங்க, படத்துல எல்லாம் பார்த்துருக்கேன். கிறுக்குத்தனத்துக்கு அளவே இல்லை வர வர. ஏய் இரு, இப்போ 2த்தையும் போடுறோம் பாரு, நல்லா இருக்கும். படத்துல எல்லாம் புடவைக்கு ஏற்ற மாதிரி இப்படி தாங்க பூ காதில் இது பண்ணுவாங்க. ஆனால் என்ன சிறுசு பெருசுன்னு இருக்கு. போட்டாச்சா? கொள்ளைக்கு வந்த இடத்துல தோடு எடுத்தாச்சு. ஆமா, தோட்டத்துக்கு வேலை செஞ்சது குழாய் கிஃப்ட் இந்த தோடு தான். காதுல பூ நான் வைக்கணும் அவளே வச்சுக்கிட்டா. நான் பிச்சுட்டு வந்தேன் தோடு காதுல பூ சுத்துறது. எங்க அப்பா அதுக்குள்ள அங்க போயிட்டாரு. இங்க மரத்தை கண்ணா ஏதோ முடிஞ்ச அளவுக்கு 2 மரத்தை கழிச்சாச்சு. கரண்ட் இருக்குங்க, அதனால இந்த சைடு ஃபுல்லா கழிக்க முடியல. அதனால வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப வந்து அங்க பக்கத்து கொள்ளைக்காரங்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்போ போயிட்டு நான் நின்று வந்துட்டேன். இப்போ நம்ம இதை கொளுத்தி விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போய் அடுத்த வேலையை பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, அடுத்த வேலை இந்த வீடியோவை அப்லோட் பண்ணி விட்டுட்டு வீட்டில் போய்ட்டு கம்பளி பூச்சிலாம் திரும்ப வெளியில் வரும், அதெல்லாம் ஒன்று ஒன்றா நசுக்கிட்டு உட்காந்துருக்கிறது தான் வேலை. அப்புறம் வீட்டெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதெல்லாம் கொளுத்தி விடும். இந்த பாருங்க, இந்த மரத்தை சும்மா விட்டு போட்டாலும் இந்த மரத்துக்கு சாவே இல்லை. இந்த பூசண மரத்துக்கு மட்டும் கிளம்பிட்டே இருக்குது உடனே. அடுத்தது எங்கள் அப்பா அங்கே பார்த்தீங்களா கருவேப்பிலை கடைக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு பெஸ்ட்டு வந்துருக்கு. எதுக்குன்னு கேட்டால் ஊறுகாய் அரைக்க. வீட்டுக்கு போய் ஊறுகாய் அரைக்க போகிறோம். இதில் நிறைய வந்து மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க, இதனால் பிச்சுட்டு போகிறோம். அது இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஊறுகாய். கேள்வி உனக்கு வேணுமா? எனக்கு வேணுமா? அதாங்க எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. எங்களால் முடிஞ்சதை க்ளீன் பண்ணிட்டோம், அதனால் வீட்டுக்கு கிளம்புறோம். இன்னைக்கு விளாக் அவ்வளோதான். இன்னொரு கமெண்ட் பண்ணலாம். பாய் ஃபேமிலி.